குடிச்சு குடிச்சு கல்லீரலே கெட்டு போச்சு. இப்ப நான் சொல்ற இந்த வீட்டு வைத்திய முறை ரொம்ப அற்புதமா கேட்குங்க. இந்த 3 வேளை 3 டோஸ்ல ஒரு அற்புதமான மாற்றம் அவருக்கு கிடைச்சிரும். சாப்பிடாதவங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. வாமிட்டு வந்துனே இருக்குதுன்னா நின்றும். மஞ்சளா இருக்குது கண்ணுனாக்க அந்த நிறம் மாற ஆரம்பிச்சிரும். விரலெல்லாம் அதாவது நிகமெல்லாம் மஞ்சளாக்குது, அதுவும் நிறம் மாற ஆரம்பிச்சிரும். யூரின் மஞ்சளா போகுது அப்படின்னா அதுவும் நிறம் மாற ஆரம்பிச்சிரும். அசதி, சோர்வு, டயர்னஸ், சோம்பல் அப்படின்ற ஒரு பதட்டமா இருக்குதுனாக்கா இதெல்லாம் மாற ஆரம்பிச்சிடும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அன்பு சோனா ஹரிதாஸ். இன்னைக்கு மஞ்சக்காமாலை நிறைய பேருக்கு வருது. ஆல்கஹால் பிரச்சனையால் ஏற்பட்ட ஃபேட்டி லிவர், இல்ல நான் ஆல்கஹால் ஏற்பட்ட ஃபேட்டி லிவர். இதுவும் குடிச்சு குடிச்சு கல்லீரலே குட்டிச்சவராயிடுச்சு, கல்லீரலே கெட்டு போச்சு அப்படின்றவும் ஒரு சில வழக்கு மொழி சொல்றாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, குடிச்சு குடிச்சு கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கு. நான் சொல்ற மாதிரி சொன்னாக்க பாதிக்கப்பட்டிருக்கு. என்ன வருது? மஞ்சக்காமாலை இருக்குது, ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் ஏ, ஹெப்படைட்டிஸ் சி, இது மாதிரியான லிவர் சிரோசிஸ், இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நீங்க எடுக்கிற மருந்து மாத்திரைகள் எல்லாம் எடுத்துக்கோங்க. மருத்துவரை சந்திச்சு அதுக்கான சிகிச்சை முறைகளை எடுத்துக்கோங்க. இப்ப நான் சொல்ற இந்த வீட்டு வைத்திய முறை ரொம்ப அற்புதமா கேட்குங்க. இப்போ கல்லீரலுக்கு பாத்தீங்கன்னா கீழ நெல்லி இருக்குல்ல, அது ஒரு செடியும், அதுக்கப்புறம் அம்மன் பச்சரிசி இருக்குல்ல, அது ஒரு செடியும், சமூலம் அதனுடைய வேர், இலை, தண்டு, காய், பூ எல்லாத்தையும் எடுத்து கழுவி அரைச்சி மோர்ல குடிச்சிட்டு வந்தீங்கனாலையும் 3 நாள் தொடர்ந்து குடிச்சிட்டு உப்புல்லா பத்திய கஞ்சி 3 வேளையும் 3 நாளும் எடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். அது இல்லாத ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் இருக்கு, ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் இருக்கு அப்படின்னீங்கன்னா அவங்களுக்கு ஆமணக்கையில இருக்குல்ல, முத்துக்கொட்டையில, அந்த ஆமணக்கையிலையே இப்படி 4 இலை இப்படி இருக்கும். ஒரு இலையை இப்படி பறிச்சு, நுனி இலைய, அதாவது துளிர் விட்டு அதுக்கு கீழே ஒரு இலை இருக்கும், அந்த இலையை இப்படி பறிச்சு நல்லா கழுவி அதை அரைச்சி மோர்ல கலந்து வெறும் வயிற்ற குடிச்சிட்டு 3 நாளும் உப்பு இல்லாத பத்திய கஞ்சி சாப்பாடு சாப்பிட்டு வந்தீங்கனாலையும் அற்புதமா வேலை செய்யும். இதெல்லாம் ஒரு தகவல் தான் உங்களுக்கு. நீங்க கல்லீரலுக்கான மருந்து எடுக்கும் போது எடுக்க வேண்டிய வழிமுறைகள். இப்போ நான் சொல்றது இது வரைக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இப்படி சொன்னாங்களான்னு தெரியாது, ஆனா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. மஞ்சக்காமலை வந்துருச்சு, கண்ணெல்லாம் ரெட்டா, கண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா மஞ்சளா இருக்கு, நாக்கும் மஞ்சளா இருக்கு, விரல் நகங்கள் மஞ்சளாயிடுச்சு, யூரின் போனா மஞ்சளா இருக்கு, வயிறு வீங்கிருச்சு, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது, சரிங்களா? இல்லைன்னா டிப்பு பண்ணி பார்த்தீங்கன்னாக்க தண்ணி வெளியே எடுத்திருக்காங்க. அதே மாதிரி கல்லீரல் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப டேமேஜா இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கான சிகிச்சை முறைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னாக்க அதெல்லாம் பாருங்க. இப்போ நான் சொல்ற மூலிகை பாருங்க, இதுதான் சோத்து கத்தாழைங்க. இந்த சோத்து கத்தாழையுடைய தண்டு தான் நமக்கு மருந்து. இங்க பாருங்க, இது பறிச்சா தண்டு இருக்குல்ல, இந்த தண்டு தான் நம்ம மஞ்சக்காமாலைக்கான மருந்து. 3 வேளை கொடுக்க போறோம். இந்த தண்டு நீங்க வெளியில இருந்தாலும் சரி, இல்லை இங்க பாருங்க நிலத்துக்குள்ள இருக்கு, இங்க பாருங்க, இங்க வாங்க நான் காமிக்கிறேன். இப்ப பாருங்க, இது சோத்து கத்தாழை. இந்த சோத்து கத்தாழை பாத்தீங்கன்னா இருக்குதுல்ல, இந்த தண்டு பாத்தீங்கன்னா நிலத்துக்குள்ள இருக்குது. இப்படி இருந்தாலும் சரி, நிலத்துக்குள்ள இருந்தா ரொம்ப பெஸ்ட். என்ன பண்ணுங்க, இப்படி பறிச்சுக்கோங்க. பறிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்படி வரும். இப்போ இதையும் உங்களுக்கு பறிச்சு காமிக்கிறேன் பாருங்க. இங்கே ஒரு சோத்து கத்தாழை இருக்கு, இதையும் நான் பறிச்சு காமிக்கிறேன். இப்படி வந்துருச்சு. இப்போ இது மேலே இருக்கிறதெல்லாம் இப்படி எடுத்துடணும். இதை நான் வீட்டுக்கு எட்டு மாதிரி நெட்டுருவேன். இப்போ இதுவும் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன், நிலத்தில் கொண்டு போய் நெட்டுக்கலாம். இதை எடுத்துட்டு நல்லா கழுவிடணும். கழுவிட்டு சின்ன சின்னசா வெட்டி பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா நசுக்கணும். நல்லா நசுக்கி சின்ன சின்னசா வெட்டி நசுக்கி ஒரு பாத்திரத்தில் போடணும். போட்டு 1 சொம்பு தண்ணி, மினிமம் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி வச்சுக்கோங்க. அதை ஊற்றி சிம்மில் வச்சு நல்லா கொதிக்கணுங்க. ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கொதி கொடுங்க. இதுதான் நீங்க கவனிக்க வேண்டியது. உடனே கொதிக்க வச்சு குடிச்சிடக்கூடாது. சிம்மில் வச்சு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கொதிக்கணும். அப்புறம் இதுல இருக்கிற மருத்துவ குணம் ஃபுல்லா அந்த தண்ணியில இறங்கும். நல்லா தண்ணியில இறங்கின பின்னாடி நல்லா கொதிக்கும் போகும்போது ஒரு கொதி 2 கொதி வந்துச்சுனாவே 1 ஸ்பூன் சீரகத்தூள் அதில் போட்டு 2த்தையும் கொதிக்கணும். கொதிக்கணும்னா அது 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்குள்ள அந்த 1/2 லிட்டர் தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml சுண்டுற வரையும் வெயிட் பண்ணும். 100 ml சுண்டுருச்சு அப்படின்னா அப்போ அதை என்ன பண்ணும், அதை ஒரு வடிகட்டி ஒரு 50 ml ஒரு 70 ml
சரிங்களா? இல்லை குடிக்கிறாருன்னா 100 ml கொடுத்தாலும் தவறு இல்லை. வெறும் வயிற்றுல கொடுத்தீங்கன்னா இந்த மஞ்சக்காமால இல்லை கல்லீரல் பிரச்சனை வந்தவங்களுக்கு வெறும் வயிற்றுல அன்னைக்கு கொடுத்துட்டீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா சாப்பிட்டாலையும் பார்த்தீங்கன்னாக்கா வாமிட் வருது, தண்ணி குடிச்சாலையும் வாமிட் வருது அப்படின்றவங்களுக்கு அந்த 1 மணி நேரத்துக்குள்ள அந்த வாமிட் நின்றும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பசிக்க ஆரம்பிக்கும். ஒரே டோஸ் நல்லா வேலை செய்யுங்க, அப்புறம் பசிக்க ஆரம்பிக்கும். அப்புறமா அவங்க சாப்பாடு கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்போ குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி சீக்கிரமா ஜீரணமாகக்கூடிய கஞ்சி, உப்பு இல்லாம லைட்டா உப்பு போட்டு நல்லா, அதாவது அரிசியை வறுத்து உடைச்சி கஞ்சியா செஞ்சு அதை கொஞ்சமா லிக்விட் மாதிரி கொடுத்தீங்கன்னா போதுமான அளவு ஒரு 1/2 டம்ளர் ஃபர்ஸ்ட் கொடுங்க. அப்புறமா அவங்க நல்லா பசிக்க ஆரம்பிக்கும். அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணலாம். இதை வந்து தொடர்ந்து 3 நாள் 3 முறையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக செய்யணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கேள்வி கேட்பீங்க, ஐயா ஒரு முறை செஞ்சுட்டு அதை அப்படியே வச்சுக்கலாமா? அப்படி இல்லை. இது மாதிரி எடுத்து 3 வேளையும் ஃப்ரெஷ்ஷா செஞ்சுதான் கொடுக்கணும். இந்த 3 வேளை 3 டோஸ்ல அவர் அற்புதமான மாற்றம் அவருக்கு கிடைச்சிரும். சாப்பிடாதவங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. வாமிட்டு வந்துனே இருக்குதுன்னா நின்றும். மஞ்சளா இருக்குது கண்ணுனாக்க அந்த நிறம் மாற ஆரம்பிச்சிரும். விரலெல்லாம் அதாவது நிகமெல்லாம் மஞ்சளா இருக்குது, அதுவும் நிறம் மாற ஆரம்பிச்சிரும். யூரின் மஞ்சளா போகுது அப்படின்னா அதுவும் நிறம் மாற ஆரம்பிச்சிரும். அசதி, சோர்வு, டயர்னஸ், சோம்பல், தூக்கமே வரல அப்படின்ற ஒரு பதட்டமா இருக்குதுனாக்கா இதெல்லாம் மாற ஆரம்பிச்சிடும். இது 3 நாளைக்கு கொடுத்தீங்கன்னா போதும், அற்புதமான பலன் தரும். இது யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா மஞ்சக்காமாலையால் பாதிக்கப்பட்டவங்களும் எடுக்கலாம், இல்ல லிவரால் பாதிக்கப்பட்ட எந்த பிரச்சனை உள்ளவங்களும் ஒரு 3 வேளை எடுக்கலாம், தவறு இல்லை. இதோட சேர்த்து நீங்க எடுக்கிற மருந்து மாத்திரைகள் எல்லாமே நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆனா இந்த மருந்து எடுக்கும்போது நீங்க காலையில் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா மதிய வரையும் எந்த மருந்தும் சாப்பிடாம இருக்குது நல்லது. அதாவது ஒரு வேளை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க மருந்தை. அதுக்கப்புறம் மதியம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்க நார்மலா மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கோங்க. ஆனா கஞ்சி மட்டும் 3 நாளைக்கு கம்பல்சரி குடிக்கணும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்னாரிதாஸ். நன்றி, வணக்கம்.